மணத்தக்காளி கீரையில் விட்டமின் டி அண்ட் இ இருக்குது. நல்ல தூக்கம் வரும், கண் பார்வை நல்லா தெரியும். காச நோய்க்காரங்க கண்டிப்பாக இந்த கீரையை சாப்பிட்ணும். ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தாலே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமியா தொல்லையே இருக்காது. வயிற்றில் இருக்க புண்ணும் சரியாகும். உடல் சூடு, உடல் சோர்வு இது எல்லாமே இந்த கீரையால் குணப்படுத்த முடியும். பசியை அதிகரிக்கும். உடல் உஷ்ணத்தினால வயிற்றுப்புண்ணும், நாக்கில் உதட்டிலலாம் மவுத் அல்சர் மாதிரி வர சான்ஸ் இருக்குது. நாக்கிலலாம் குட்டி குட்டியான புண்ணு வரும், குழிப்புண்ணு வரும், உதட்டு கீழெல்லாம் குழிப்புண்ணு வரும். அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் பறிச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதை நல்லா கசக்குனிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சாறு மாதிரி வரும். அது தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாயில் துர்நாற்றமும் சரியாகும். குட்டி குட்டியாக நம்ம வாயிலையும் நாக்குலேயும் வர புண்ணும் சரியாகும். அந்த குழிப்புண்ணுக்கெலாம் பெஸ்ட்டு மெடிசன் மணத்தக்காளி.